guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ் டாக்ஸில இருந்து ஒரு பிராங்க் அவனானி. அந்த பிராங்க் ஆல்ரெடி இந்த அவனானி பிராங்க் பார்த்துருக்கோம். அவர் இதுலேயே நிறையா பண்ணியிருக்காரு, நிறையா பேர்கிட்ட அவனானி பிராங்க் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் எப்படி பிராங்க் பண்ணாருன்னா, நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். என்ன, நான் ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன், அவங்களுக்கு எனக்கு சண்டே ஆகி போச்சு, கொஞ்சம் எடுத்து அவர் உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காரு, செவரு பூரா அவங்க பேர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. அவரும் லவ்வுக்கு நான் உயிரே கொடுப்பேன் சார். ஃபோன் எடுத்து இதான் நம்பரா? ஹலோ அம்மா, இங்கே ஒருத்தர் லவ் பண்ணுறாரா? நீ யாரா? என்ன சார் ஆம்பளை குரல் கேட்குது? ஆமாம் சார், நான் அவரை தான் லவ் பண்ணுறேன்னொன்னே அதில் வந்து ஒரு பிராங்க். ஸோ இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சத்தம் பொச்சுக்கு பொச்சுக்கு விழுது. மூடிட்டு இருக்காரு, ஏதோ பிளான் பண்ணிட்டாரு. மதுரையில எல்லாம் போனோம், போறவங்கள டிராப் பண்ண முடியும். மதுரையில பெட்ஷீட்ல போட்டு உட்காந்துருக்கீங்க. நிறைய வந்து கை போட்டல நிறுத்தல. நான் வாரம் ஒரு தான் போவேன். அப்படி பரவாயில்ல உங்களுக்கு? சரி, நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து ஷேரோட போயிடுறேன். நான் நிறைய வழி கை போட்டு யாருமே நிறுத்தல. சரி, என்னோட பேர் வினோத். நீங்க? வினோத். ஆமா, அவங்க பேரு? என் பேரு நிஷா. பேரு சரி. ஃபர்ஸ்ட் ஓன்னுட்டு டிஃப்ரெண்டா இருக்கேன் நான் பேரு. இவர் மனசுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருப்பா, நான் ஆளே டிஃப்ரெண்ட்டுப்பா, என்ன ஆகுறேன்னு மட்டும் பாரியா. நீங்க? ஆமா, நாங்கள் லோக்கம் தான். ஓ சரி சரி, ஓகே. ஒரு வேலையாகி வெளில வந்தேன். சரி, வேலை முடிஞ்சிச்சு. சரி, போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கல, அதனால தான் சரி லிஃப்ட்டு கேட்டேன். சரி சரி, சாப்பிட்டு இல்லை நண்பர் தானே சாப்பிட்டு போயிட்டு. இன்னும் சரிங்க. நான் இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். முடிஞ்சு ஷிஃப்ட் முடிஞ்சிடுச்சு. நான் சரி வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன். மார்னிங் ஷிஃப்ட். சொந்த ஊர் சென்னையா? ஆமாம், நான் இதே ஊர் தானே. நம்மளுக்கு கார் ஓட்டு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. டிரைவிங் கிளாஸ் போங்க. இல்லைண்ணா, நம்மளுக்கு வேலையை கரெக்டாக தெரிஞ்சவங்க யாருன்னா வண்டி வச்சுருந்தா ஓட்டிக்கலாம். இல்லை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம வேலையை கரெக்டாக இருக்கு, அதனால் நம்ம எதுவும் பண்ணல. நான் வண்டி ஓட்டணும்னு ஆசை. நிறைய பேர் ஓட்டமெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன் அவ்வளோ பெரிய மழைலாம் இல்லைண்ணா, கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தான் தெரியும். எல்லாம் மனுஷன் தானே. இப்போ உங்களை மாதிரி தான் நானும் ஓட்டுறேன். சரி சரி சரி, நல்லா பேசிக்கிட்டு வர்றாரு, வாழைப்பழம் மாதிரி பேசுகிறேன். வரலீங்களா உங்களுக்கு இந்த ஏரியாவில்? இல்லைண்ணா, நான் ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன். ஓ, அங்கே போகிறதுக்கு எப்படி காசு ஏறிங்களா? வேணாம், ஒன்றும் வேணாம். சொல்ல கொடுத்துறேன். இல்லை பரவாயில்ல, காசு வேணாம் சார். நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய கண்டென்ட் தந்தீங்க, உங்ககிட்ட போய் நான் காசு கேட்பேனா? இல்லை, நான் காசே கொடுத்துருவேன். வேணாம் சார், வேணாம், காசே வேணாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் ஒன்று பண்றேன். அப்படி இருக்க யூஸ்வலாக இப்படி தான். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பார்க்கும்போது எந்த ஊர், என்ன வேலை செய்றீங்க, எங்கே வந்தீங்க, எங்கே போகிறீங்க, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆள் நல்லா தான் பேசுவாப்புல, திடீர்னு மாறிடுவார். போகிற வழி தானே, உங்களுக்காக வந்தோன்னா காசு கேட்பேன். சரி, போகிற வழி தானே. என்ன போத்திட்டு இருக்கீங்க? இது வந்து ஏசி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி சரி, கண்ணாடி ரிப்பேர், ஆஃப் பண்ண முடியல. ஏசி ரொம்ப குளிருது. ஓகே ஓகே, அது ஒரு கிளைமேட்டும் ஒரு மாதிரி தான் இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. குளிர்ச்சி வரப்பா. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆயிடுச்சு. ஆயிடுச்சு நாட்டுக்கு. எப்படி நீங்க பொம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. என்ன புரியல? கல்யாணம்னா பொம்பளை ஆம்பளை பண்ணுறதுல கல்யாணம் எனக்கு புரியலையே. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா எனக்கு. இல்லை, என்ன மீன் பண்ணி பேசுறீங்க தெரியலையே. பொண்ணு பண்ணி பையனை கல்யாணம் பண்ணதுன்னு கல்யாணம் இல்லை, அப்படி இல்லை. இந்த உலகம் போகிற போக்கில் வந்து
நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அது நீங்கள் சொல்கிற அந்த ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இருக்குது. இங்கெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் நடைமுறைக்கு வரல. நான் அதெல்லாம் தெரியல அண்ணனுக்கு. வரலையா? வந்தாச்சு தம்பி. யாரு நான் பண்றா? ஒருத்தன் நீல கலர் பெட்ஷீட் போட்டு கார் ஓட்டிக்கின்னு அவன் தான் பண்ணுவான். யார சொல்றீங்க? நான் தான்டா. இப்போ கல்யாணம் பண்ணி இன்னும் புரியல எனக்கு. புரியலையா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஓகே. ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 30 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். 30 வயசு ஆகுது. ஆகும், இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்குதுல்ல, டைம் இருக்குல்ல. சொந்தக்காரங்க வெளியெல்லாம் மேட்ரிமோனியல் இல்லை இல்லை மாதிரிலாம் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அண்ணா. ஏண்ணா? ஓ, இப்போ நீங்கள் சிங்கிளா பேச்சுலர் நீங்கள்? ஓ, ஆயிண்ணா. எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக ஆயிண்ணே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணி பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம்னா எனக்கு வந்து பொம்பளைங்களை பண்ணுறதுல ஆர்வம் இல்லை. அவருக்கு என்ன அதனால பேசுறது? கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யாரை கிடைப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேண்ட் நல்லா இருக்குண்ணா உங்களுக்கு? தேங்க்யூ. எங்கே எடுத்தீங்க? நான் கடையில் தானே எடுத்தேன். வண்டி அங்கே பாருங்க, வண்டி பார்த்து போகணும். வண்டியை பார்த்து ஓட்டுங்க. சூப்பராக இருக்கணும். உங்களுக்கு என்ன சைஸ் உங்களுக்கு? அண்ணா வண்டி இருக்குது, பார்த்து போகணும். இல்லைண்ணா நான் போய்க்கிறேன். என்ன சைஸ் எங்கே வரும் உங்களுக்கு? அண்ணே வண்டி ரோட்டை பார்த்து ஓட்டுங்கண்ணே, மேலே கை வைக்காதீங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. நான் போயிட்டு தானே இருக்கிறேன். என்ன சைஸ்ன்னு கேட்குறேன். அண்ணே கை வைக்காதீங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஐயோ நேராக தானே போயிட்டு இருக்கேன். என்ன சைஸ்ன்னு சரி கேட்குறேன். பேசுங்க, வாயில பேசுங்க, மேலே கை வைக்காதீங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. வாயில பேசுங்க, வாயில கை. ஏன்னா மேலே கை வச்சா பிடிக்காது உங்களுக்கு? இல்லைண்ணே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீலிங்காக இருக்குது. வண்டி ஓட்டு. நீங்க கில்ட்டி ஆகணும். அதாலே கம்முன்னு வர்றாரு. என்னடா கில்ட்டி ஃபீல் பண்றாரா? அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு உங்களுக்கு கில்ட்டியா இருக்கா? அண்ணா நம்ம ஸ்ட்ரைட்டாக தானே போனோம், நீங்கள் எதுக்கு லெஃப்ட் எடுத்துருக்கீங்க? இல்லை இல்லை அப்படி தான் போகணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்காரு. லேட் ஆகுங்களா? இல்லை இல்லை 2 நிமிஷம் தான். அவர்கிட்ட எனக்கு வேலை இருக்குன்னு அதுக்காக தான் இல்லை கேட்கல. நான் ஒரு காசு கொடுப்பாரு, வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். நம்ம ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாரு. அங்கே தான் வருவாருண்ணா. கால் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் வருவார். வர வரைக்கும் நம்ம எதாவது பேசிட்டு இருப்போமா? நான் ஒன்றும் வேண்டாங்க. இல்லைண்ணா ஆம்ஸ்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ணா இழுக்காதீங்க, இழுக்காதீங்க. நான் வெளிப்படையாக ஒன்று சொல்லட்டுங்களா? நான் ஒன்றும் வேண்டாண்ணா. இல்லை நான் வெளிப்படையாக ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்ல மாதிரி சொல்லுங்க. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. சரி யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஓகே. நான் பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரிங்களா? அதுக்கு யாரும் கிடைக்கல. ஸோ இப்போ நீங்கள் வந்துருக்கீங்கல்ல, நான் ஒரே ஒரு முத்தம் மட்டும். அறிவு என்ன இருக்கா உங்களுக்கு? கம்ப்யூட்டருங்களே நீங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் வேலையை பார்த்து முத்தம் கொடுக்கலாம் உதறலாம் துடிக்கணும். எனக்கு முத்தம் கொடுக்கலன்னா அவருக்கு உதடு துடிக்குவேன். அவரு கேட்பாரு, ஏன் சார் நீங்க கேட்டோன்னே இவ்வளவு பெரிய வண்டியை நான் கொடுத்தேன்ல, சின்ன முத்தம் கொடுக்க மாட்டீங்களா? என்ன சார்? அப்புறம் நான் ஏன்னா அசிங்கமாக கேட்டுருவேன், கம்முட்டு இருக்கேன். நான் லிஃப்ட் கேட்டு வந்திருக்கேன், வேணும்னா சொல்லுங்க. இப்போ இல்லைன்னா இப்போ கூட இறங்கிக்கிறேன். நான் இறங்காதீங்கண்ணா கோச்சிங். என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுங்கண்ணா. இல்லை ஃபீலிங்ஸ் சொல்கிறதுக்கு நானாக தான் இருக்கேன். நீங்கள் கல்யாணம் பண்ணி பொம்பளைலாம் முத்தம் கொடுக்குறீங்களா? ஓகே ஏங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறது தப்பு இல்லைங்க. உங்களுக்கு என்னன்னா தப்பு இருக்குதுல்ல? கம்முட்டு இருங்க, அதெல்லாம் பேசுறீங்க. நான் ஒரே ஒரு முத்தம் கொண்டேன், பார்க்கறதுக்கு அழகாக இருப்பேன். ஏங்க அப்புறம் அசிங்கமாக நான் கேட்பேன், வேண்டாம். நல்ல மாதிரியே சொல்கிறேன். நான் கை நீட்டெலாம் பேசாதீங்கண்ணா. நல்ல மாதிரியே சொல்கிறேன். உனக்கு கை இல்லை, வேறு எது வேணா கூட நீட்டுறான். கம்முட்டு வேலை என்ன அதை மட்டும் பாரு. ஃப்ரெண்டு வர ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்க வர வேலைக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்துடுவாருண்ணா. டைம் ஆகிட்டு இருக்கு, எனக்கு போகணும். எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு, எனக்கு டைம். வந்துடுவாருண்ணா. ஒரே ஒரு முத்தம் தானே. ஏங்க அப்புறம் அசிங்கமாக கேட்பேன், எனக்கு வாய் வரல வந்து நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை பேசுகிறேன் கண்டிப்பாக. மொத்த வேலையை பாரியா? நான் ஒரே ஒரு முத்தம் மட்டும். அதெல்லாம் முடியாது. அழுதுங்க. தெரியாது என்னை பார்த்தா அழகா இல்லையாண்ணா? ஏங்க நீங்கள் அழகா இருக்கிறீங்க, அழகா இல்லைன்றது ஒரு பொண்ணு உங்ககிட்ட சொல்லணும், இல்லை உங்களை பெத்த அப்பா அம்மா சொல்லணும். நான் சொல்றது கிடையாதுங்க. ஹலோ சொல்றா. முடிஞ்சிச்சுடா வேலை முடிஞ்சிச்சுடா. அதை கிளம்பிட்டேன், இந்த வந்துட்டு இருக்கேன்டா. இல்லை பஸ்ல இல்லை, வரும்
ஒரு கார்ல தான் லிஃப்ட் வந்துட்டு இருக்கேன், சரியான கோளாறாக இருக்காங்க. இல்லை நான் அதை வந்துட்டு தான் இருக்கேன். இல்லைடா என்ன சொல்கிறது, தகாத முறையில் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். நான் என்ன சொல்கிறது, சரியான கேம் போல இருக்குது அவரு. நான் வந்து எனக்கு சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதான்னு எனக்கு தெரியல. 2 வருஷத்தில் வாங்கிட்டு வரேன்டா. சரிடா, சரி வச்சிரு. ஓகேடா. மனுஷனா என்னையா ஒரே ஒரு முத்தம் தானே கேட்கறாரு. சல்வார் போட்டிருக்க. அதான் மூடிட்டு யோ குளிருக்கு போத்திருக்கிறேன் சாலாது இல்லையா நைட். கட்டிதான் போட்டுட்டு அவர் அதை கலட்டுனாங்க இவரு. யோ குளிருக்கு போத்திட்டு இருக்கேன்னு நினைச்சா அது சாலா, அது சாலத்தான் இப்படி போத்திருந்தியா, என்ன உள்ள சல்வார் போட்டிருக்க. இவ்வளவு நேரம் நல்லா பேசியிருந்தியா, ஏசி ரிப்பேரு, ஜன்னல் ரிப்பேரு, குளிரு, அதனால பெட்ஷீட் போட்டிருக்கேன்னு நினைச்சா இது ஷாலா இது. அதை மட்டும் பாப்பாரு, கேட்டது நல்லா இருக்கு பாருங்க. அவர் டயலாக கவனிங்க. யோ குளிருக்கு போத்திருக்கிறேன் ஷாலாது இல்லையா நைட்டி போட்டுட்டு இருக்க. நீ ஷால் போட்டுட்டு இருக்க கவனிக்கலையா, நான் டவுன் வச்சேன் குளிருக்கு தானே போட்டிருக்கேன். யோ என்னையாடி போய் அப்படிக்கா. நான் ஒரே ஒரு முத்தம் என்னையாடி ஓ அசிங்கமா, அப்புறம் உனக்கு அசிங்கமா இல்லையா, ஒரு ஆள் கூட கேட்குறீங்க, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? பொங்கலில் கேட்டதான் தப்பு ஏங்க, இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் இது நம்ம நடைமுறையிலே கிடையாதுங்க. எல்லாம் நான் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொண்டாண்ணா. கம்முனரியா சொல்றேன் இடத்துல கொடுங்க. யோ அது என்னைய அங்க போய் கேட்டுட்டு இருக்க. யோ என்னைய சிம்பிளா கேட்டா, யோ என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? ஏங்க கையை வைக்காதீங்க, கட்டி பிடிக்கன்றீங்க. யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏங்க யார் பார்த்தாலும் பார்க்கலாங்க. பிடிச்சிருந்தேன். ஓ பொரியாது யோ பொரியாது யோ ஒரே ஒரு முத்தம் வச்சு கொடுத்துட்டு போனா. யோ பொரியாது நான் சொல்றேன். யோ மழையா பொரியாது ஒரே ஒரு முத்தம் பொரியா இல்லை டோர் இல்லை வச்சு நான் முத்தம் டோர் பொரியா. யோ டோர் பொரியா எப்படியா திறக்கிறது? யோ கையில தெரியா மேலே கையில தெரியாது டோர் பொரியா. யோ அசிமா கேட்பேன் டோர் பொரியா. யோ இல்லையா உதடெல்லாம் பெருக்குற. நீ வந்ததுலேருந்தே சரியில்லைப்பா, நைட்டி போட்டிருக்க, கட்டிப்பிடிக்க சொல்ற, உதடெல்லாம் பெரட்டுற. அவருக்கு டவுட்டு, என்ன நீ உதடெல்லாம் பெரட்டுற? டேய் இது பர்றா பானா நான் சொல்லிட்டேன். டோர் தோறா டோர் தோறா முதல்ல டோர் தோறா. டேய் டோர் தோறா. வரமாட்டேன். டேய் யார் வந்தாடா வரலடா. டேய் கிட்ட வராடா. டேய் டோர் தோறா. டேய் எப்படா தோற? இல்லை டோர் இல்லை. டேய் எங்கடா வர? இருடா அப்படி வாடா. டேய் யாரா நீ எங்கடா எடுக்கணும் வந்துக்கிற? டேய் டோர் தோறா. டேய் வாடா சொன்னா கேள்றா. டேய் அச்சன் வேண்டா, நானே வாடா நான் பார்க்கறதுக்கு தான் அப்படி அச்சனா உனக்கு கட்டு மட்டும். டேய் பேச வைக்காரா, எனக்கு எங்கே உடம்பு சரியில்லடா. கூப்பிட்றாங்க. டேய் டேய் டோர் தோறா. 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 டேய் எனக்கு என்ன உடம்பு சரியில்லை. இவ்வளோ அடி வாங்கிக்கணும் ஒரு முத்தம். டேய் நீ அடி வாங்குற நாய், நீ வந்து நீ பண்றது தானே அடி வாங்குற. என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சொக்கையா கழட்டிட்டு இருக்கிற, சொக்கையா நைட்டியா கழட்டிட்டு இருக்க. அவருக்கு இது புதுசா இருக்கு, பயமா இருக்கு, உடம்பு சரியில்லாம இருக்கு. அதான் அவர் ஒரு கோபமும் வருது, ஒரு 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 மிக்ஸ்டு ஃபீலிங்ல உட்காந்துருக்காரு ஐயா. டேய் டோர் தோறா. டேய் வேணாடா. டேய் எனக்கு கோவப்படுத்தாதா. டேய் வேணாடா டோர் தோறா. டேய் குத்துக்கு சார் மேல கை வைத்தரா. அப்படின்னு என்னடாவா கேமரா இதோட கேமரா இந்த மாதிரி பண்றீங்க. விளையாட்டு தானே பண்ணும். நானே ஒரு டென்ஷன்ல வந்து போயிட்டு இருக்கேன்.
ஏங்க இது உண்மை இல்ல, இது உண்மையா பிராங்கா? பிராங்க் தானே? இல்ல இது உண்மையா பிராங்கா இல்ல மறுபடியும் வரீங்களா? இல்ல நிஜமா பிராங்க் தானே? நிஜமா தான் கேமராவா? கேமரா தானே, கோச்சிக்காதீங்க. சும்மா விளையாட்டு தான். ஏன்டா ஐயோ அடிச்சு பரவாயில்ல இருக்கட்டும். ரொம்ப அடிச்சு வலிக்குது. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகல. டென்ஷன் ஆகலையா? சரி கோச்சிக்காதீங்க. போல வெளில இருக்கிறவங்க டென்ஷன் ஆகலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்ல நிஜமா எனக்கு இப்போ கூட பிராங்கா இல்ல உண்மையதான் பண்றேன், ஏமாத்ததுக்கு என்ன பண்றேன்னு கூட தெரியல. பிராங்க் தான் இது. நம்ம விளையாட்டு தான் பண்ணா, கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. சரிங்களா? விளையாட்டு தான் கோச்சிக்கல, நான் தான் உங்களுக்கு தெரியல. அது மாதிரி இருக்குது. சரி, எது தப்பா எடுத்துல இல்ல. உங்க நேரத்தை வேற வேஸ்ட் பண்ணிருந்தேன். இல்ல அது மன்னிச்சிருங்க அண்ணா. சரிங்களா? சரி, இப்போ நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்டா இருக்கும். அதெல்லாம் சரி. உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போடலாம், மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி, சம்மதமா உங்களுக்கு? நீங்க என்ன சேனல்? நீங்க தமிழ் டாக்ஸி சேனல். தமிழ் டாக்ஸி. கார் பிராங்க். ஓகே ஓகே ஓகே, சரி போட்டுருங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை போட்டலாம், ஆனால் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் தான் உங்களுக்கு நிறைய அடி அடிச்சிட்டேன். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்ல என்னதான் மேலே கோபத்தில் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே சரி, 4 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. லைக் பண்ணுங்க. என்ன சேனல் பேர் சொன்னீங்க? தமிழ் டாக்ஸி. இல்ல நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு பதட்டமாவே இருக்கு. அவர் வயசை கேட்கும் போதுதான் நமக்கு பாவமா இருக்கு, என்ன சார் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவர் ஃபீல் பண்றாரு அடிச்சதுக்கு பாரு. கொஞ்சம் ஊமக்குத்து கூட விழுந்துருச்சு போல இருக்கு. ஐயா கொஞ்சம் அடி வாங்கிட்டு அண்ணன் பிராங்க் பிராங்க் அப்படின்னா அது இது ஏமாத்துறதுன்னா யாரோட ஏமாத்த பாக்குறேன். அதான் பயத்துல யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு என்ன ஒரு நல்ல விஷயம் இவர் செய்யறது ரியலாவே இருக்கு. அவர் சொல்ற வரைக்கும் இதுல இவரை நமக்கு தெரியும், இவர் பிராங்க் தான் பண்றாருங்கிறது நமக்கு தெரியும். இவர் யாருன்னு தெரியாதவங்க, இது பிராங்க்னு தெரியாதவங்களோட சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. என்ன ரியாக்ட் பண்றது? இப்போ இவனை அட்டி போட்டு வெளுக்கிறதா, காரை நம்ம கண்ணாடி உடச்சிட்டு ஓடுறதா, என்னது? ஏடா சும்மா சும்மா ரோட்ல நின்று லிஃப்ட் கேட்ட எனக்கு இப்படி ஒரு சோதனையாடா? நீ என்னடா நைட்டி எல்லாம் போட்டு உட்காந்துருக்க, குளிருக்கு சொன்னியடா, குளிருக்கு டவுல் போத்திட்டு இருக்கிற நினைச்சா ஷாலா அது அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ஐயோ, ஆனா எல்லாம் ஃபுல் ப்ராப்பர்ட்டியோட போயிருக்காருங்க. நைட்டி, ஷாலு, லிப்ஸ்டிக்கு. தெரியாதவங்க கூட இருக்கத்தான் செய்யறாங்க எல்லாருமே. இவர் இப்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு, கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னா பார்த்தோன்னே நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அந்த வேலை அது இதுன்னு இருக்கிறவங்க கொஞ்சம் அதில் இருப்பாங்க. அப்படி யாராவது சிக்கினா தான் உண்டு. இவர் ஃபேமஸ் ஆகிட்டா, இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டார். இவர் இப்போ நிப்பாட்டி பேசும்போதே நீங்க இவங்க வேலையை அவங்க கேட்டிருந்தா கேட்டா அது அந்த வீடியோ நமக்கு வராது. ஐயோ ஐயோ. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.